நெல்லையில் இன்று தொடர்ந்து அடுத்தடுத்த 3 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. நெல்லை டவுன், முன்னீர்பள்ளம் ஆகிய இடங்களில் ஏற்கனவே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் தற்பொழுது தளபதி சமுத்திரம் பகுதியில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் பரபரப்பானது நிலவி வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவகுமார். தற்பொழுது நெல்லையில் 3 இடத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. அது குறித்து உங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியான்னு சொல்ல போறாங்க. தமிழகத்துல அதிக அளவுல குற்றங்கள் நடைபெறக்கூடிய பகுதிகளில் இதுவும் ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க. இந்நிலையில இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையா கடந்த சில மாதங்களாக குற்ற சம்பவங்கள் மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில அதிகரிச்சுட்டு இருக்கிறது. அது உச்சகட்டமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது டவுன், முன்னீர்பள்ளம், அதே மாதிரி தளபதி சமுத்திரம் ஆகிய பகுதிகளில் ஒரே கும்பல் 4 பேர் கொண்ட கும்பல் தொடர்ச்சியாக பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்று காலை நெல்லையில் டவுன் பகுதியில் இருக்கிற இருசக்கர வாகனம் ஒன்றோட விற்பனையாக வாசல்ல வெடிகுண்டுகள், அதாவது பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியதோட இல்லாம முன்னீர்பள்ளம் பகுதியில இருக்கிற திமுக பிரமுகர் ஒருத்தரோட வீட்டு வாசல்லையும் பெட்ரோல் வெடிகுண்டை வீசி இருக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை கைவசம் வச்சிருந்த அந்த கும்பல் அங்க அவர், அதாவது அந்த திமுக பிரமுகரை கொள்வதற்காக வந்திருக்க கும்பல் அவர் கையில சிக்காத நிலையில அவர் வீட்டில் பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசியதோட இல்லாம அங்கிருந்து இருசக்கர வாகனங்கள்ல சென்று தளபதி சமுத்திரம் அருகே, அதாவது வள்ளியூர் பக்கத்துல இருக்குது தளபதி சமுத்திரம்னு ஒரு ஏரியா, அந்த ஏரியால இருக்கிற ஒரு பெட்ரோல் பல்கின் அருகே இந்த மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டுகளை வீசிட்டு அதை வீசி தப்பி சென்றிருக்குது. இது மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில முழுவதுமாக தற்போது பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் வெடிகுண்டு கலாச்சாரம் அப்படிங்கிறது தற்போது வரை திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லாத ஒண்ணு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக அளவுல கைகலப்பு அந்த மாதிரி போகுமே தவிர பெட்ரோல் வெடிகுண்டு அப்படிங்கிற ஒரு சமூக விரோத செயல்கள்ல இது வரைக்கும் அதிக அளவுல கிடையாது. முதல் கட்டமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இங்க உள்ள தியேட்டர் ஒன்றில் வெடிகுண்டு வீசப்பட்ட நிலையில தற்போது நெல்லை மாவட்டத்தோட புறநகர் மற்றும் மாநகர் பகுதிகளில் துணிச்சலாக இந்த மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டுகளை போட்டு போயிருக்கிறது ஒரு மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்குது. இந்நிலையில இதற்கு சம்பவத்துக்கு காரணமான 4 நபர்களை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதா போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில மாவட்ட காவல்துறையினர் அதுல 2 அதாவது முன்னீர்பள்ளம் மற்றும் நத்தம் பகுதியை சார்ந்த 2 கைது செய்து தற்போது மாநகர காவல்துறை வசம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. மாநகர காவல்துறை டவுன் போலீசார் வசம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல உள்ள அந்த பெட்ரோல் வெடிகுண்டை போட்டு அவங்க அங்கதான் வச்சு பார்த்ததுனால முதல் அதுல இதை இப்போ அவங்க டவுன்ல ஒப்படைச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மாவட்டம் மற்றும் மாநகர காவல் நிலையங்கள்ல போதிய அளவுக்கு காவலர்கள் இல்லாததான் சமூக குற்ற செயல்கள் அதிக அளவுல நடைபெறதுக்கு காரணமாக இருக்குது. அதே மாதிரி முன்னீர்பள்ளம் காவல் நிலைய சரகமானது மிகவும் பெரியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அங்க மற்றொரு காவல் நிலையம் அமைக்கணும்னு ஏற்கனவே பலமுறை பொதுமக்கள் தரப்புல போலீஸ் கோரிக்கை, அதாவது அரசிட்ட கோரிக்கை வைக்கிற நிலையிலையும் தற்போது வரை அது சரிசாய்க்கப்படாம இருக்கிற ஒரு நிலையில உடனடியாக அரசு இது குறித்த நடவடிக்கை எடுத்து இதுக்குரிய குற்றவாளிகளை தகுந்த தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத இங்க உள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.